Session 2 class 10th topic laws of motion அதில் நியூட்டன்ஸ் law of motion நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First law, Newton first law. This law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. அது என்னன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு பாடியும் அதோடைய நார்மல் ஸ்டேட், அதாவது ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷன் இருந்தால் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆக வரைக்கும் இது அந்த பொசிஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் பொசிஷன் அதோடைய அந்த ஸ்டேட் ஆஃப் அது மாறும், அதாவது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்காவோ இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்காவோ. இது வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபோர்ஸு அண்டு டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியெல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற என்னங்கிறத திருப்பியும் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டிக் பாடி, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிற பாடியை, அதாவது ட்ரைஸ் டு மூவ், சரியா? அதே மாதிரி ஒரு மூவிங்கில் இருக்கிற ஒரு பாடியை வந்து என்ன பண்ணுவோம், ட்ரைஸ் டு ரெஸ்ட். இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. இப்போ ஸ்ட்ரைட் லைனில் போய்ட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து வேறு டைரக்ஷன், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி நம்ம டைரக்ஷனை கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். நம்மளுடைய 10th புக்கில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று லைக் பேரல் ஃபோர்ஸ், இன்னொன்று அன்லைக் பேரல் ஃபோர்ஸ். லைக் பேரல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel force. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஈக்குவலான இல்லை அன்ஈக்குவலான வேல்யூ உள்ள ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷன் ஆக்ட் ஆனால் 2 பேர் பேரலாக இருந்தால் தட் இஸ் கால் லைக் பேரல். அதுமாரி அன்லைகளுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். எப்படி அப்படின்னா, அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன் பேரல் டு ஈச் அதர். நீங்கள் வந்து நெட்டில் பார்த்தா கூட அந்த பேரலோடைய அந்த டைரக்ஷன் எப்படி போடலாம், ஆன்டி பேரல் அன்லைக் பேரல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? சும்மா ஜென்ரலாக உள்ளது. அடுத்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்குறோம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, when several force act simultaneously on the same body, then the combined effect of the multiple force can be represented by the single force which is termed as resultant force. ஸோ இது எப்படி சொல்லிக்கலாம், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when several force, நிறைய ஃபோர்ஸு சைமல்டேனியஸாக ஒரு சேம் பாடியில் ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட கம்பைன்டு எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, கம்பைன் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸ் எப்படின்னா, ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் நேம் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதாவது இப்போ ஒரு பாடியில் வந்து F1, F2, F3, F4 அப்படின்னு ஆக்ட் ஆகுது. அப்போ இது மொத்தத்துலையும் நம்ம எஃப்சி கூட F1 + F2 + F3 இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த எஃப்ங்கிறது தான் அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? ஓகே, இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் ஈக்குவல் டு 0, தென் த பாடி வில் பி இன் ஈக்குலிபிரியம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து அது வந்து ஈக்குவல் 0 ஆகிட்டுன்னா, அதோட டோட்டல் 0 ஆகிட்டு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண சொல்ல போகிறோம், அதை வந்து ஸோ எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து அதோடைய டோட்டல் வந்து ஈக்குவல் டு 0 வந்துன்னா தென் த பாடி வில் பி இன் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகி 0, அதாவது எந்தவித சேஞ்சும் நடக்கலை அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். ஸோ சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால்ட் பேலன்ஸ் ஃபோர்ஸ். இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து அது ஈக்குலிபிரியம் மாத்திர ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஃபோர்ஸ். If the resultant force is not equal to 0, then the cause of the motion of the body due to unbalanced force. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கோம், அப்போ அதோடைய எல்லாத்தோடைய ஈக்குவல் ரிசல்ட் வந்து 0 இல்லை அப்படின்னா அப்போ அந்த பாடி மூவ் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு என்ன காரணம், டியூ டு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite direction. Such force is called equilibrium. அடுத்து ஒரு சின்ன டைம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். எ சிஸ்டம் கேன் பி ப்ராக் டு ஈக்குலிபிரியத்தை கொண்டு வரோம். எப்படி அப்படின்னா, சம் அதர் ஃபோர்ஸ், ஒரு இன்னொரு ஃபோர்ஸை கொடுத்துக்கும். ஆக்சுவலி இந்த ஃபோர்ஸு ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக, அதாவது வேல்யூவில் ஈக்குவலாக பட் டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் இருந்தால் சச் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ஈக்குலிபிரியம். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து வி கேன் ப்ராக்ட் இன் டு ஈக்குலிபிரியம் பை அப்ளையிங் அனதர் ஃபோர்ஸ். But this force is equal to the resultant force. Okay, so in magnitude, in value, but in opposite direction. Such a force is called equilibrium. Okay. Next, rotating effect of force. Rotating effect. Already, have you observed the position of the handle in a door?
இந்த டோரில் ஹேண்டில் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த டோர் அண்ட் நாட் அட் த சம் அதர் பிளேஸ். ஒய்? யூ கேன் திங்க் அபவுட் இட். டோரில் நம்ம கைப்பிடி வச்சு இதில் புஷ் பண்ணுவோம், இல்லை புல் பண்ணுறோம், ரைட்டாக? அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜில் இருக்கும். ஏன் வந்து அந்த இடத்த அவங்க கொஞ்சம் சென்டர்லையோ இல்லை கொஞ்சம் அந்த இது பக்கத்துலேயோ கொண்டு வரல? அதான் அந்த எட்ஜு பக்கத்துலேயே கொண்டு வரல, இந்த எட்ஜு தான் கொண்டு வந்திருக்கேன், அப்படி தானே? ஹேவ் யூ ட்ரை டு புஷ் அ டோர் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் க்ளோஸ் டு த ஹிங்கிஸ் ஆஃப் ஆர் த ஃபிக்ஸ்ட் எட்ஜ்? அதை நீங்கள் வந்து நீங்கள் புஷ் பண்ணுறத, அந்த கதவை புஷ் பண்ணுறது இந்த எட்ஜு இல்லாமல் நடுவுலையோ, இல்லைனா அந்த ஹிங்கர்ஸ் அப்படிம்பாங்கள்ல, ரெண்டெண்ணம் ஒவ்வொரு கதவுலையும் பார்த்தீங்கன்னா டோரில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும், அப்புறம் விண்டோவிலலாம் இருக்கும், சரிங்களா? இப்போ அது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களால் அது ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி? வாட் யூ அப்சர்வ்? இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், எதனால எப்படி இருக்கும். த டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன்டு ஆர் க்ளோஸ்டு வென் யூ அப்ளை த ஃபோர்ஸ் அட் எ பாயிண்ட் ஃபேர் அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு எட்ஜ். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்டு. We can move the door by easily opened or closed by apply the force at far away from the fixed edge. Fixed edge ரொம்ப தூரத்தில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது அவங்களால ஈஸியாக அதை வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும், ரொம்ப லெஸ்ஸர் ஃபோர்ஸ் போதும். In this case the effect of the force you apply is to turn the door about the fixed edge. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோர்ஸோட எஃபெக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த டோர்லேருந்து ஃபிக்ஸ்ட் எட்ஜ்லேருந்து டேர்ன் ஆக யூஸ் ஆகுது, சரியா? திஸ் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் மோர் வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்ட் எட்ஜ் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர். ஸோ இப்போ திருப்பியும் அது சொல்கிறேன். இந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இன் திஸ் கேஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூ அப்ளை இஸ் டு டர்ன் த டோர் அபவுட் த ஃபிக்ஸ்ட் எட்ஜ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோர்ஸோட எஃபெக்டை வச்சு யூஸ் பண்ணி அந்த டோரை ஃபிக்ஸ்ட் எட்ஜ்லேருந்து கொஞ்சம் அப்படியே டேர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால் ஒரு டேர்னிங் எஃபெக்ட் நடக்கும். அது வந்து அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா, when the distance between the fixed edge and the point of application of force is more. உங்களோட ஃபிக்ஸ்டு எட்ஜுக்கும் உங்களுடைய ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு எட்ஜ் அபவுட் விச் த டோர் இஸ் ரொட்டேட்டட் இஸ் கால்ட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ ஒரு ஆக்சிஸை பொறுத்து இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜஸ் வந்து ரொட்டேட் ஆகும். எல்லா கதவும் அதை பார்த்தா தெரியும். இந்த ஸ்பேனரில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறாங்க, அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துப்பீங்க. ஒரு இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்த பொறுத்து அது என்ன ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த இடத்து பேர் என்னன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் டு த ஃப்ளோர் ஆர் வால் அண்ட் அப்ளை அ ஃபோர்ஸ் அட் த அதர் எண்ட் டேஞ்சன்ட்லி. த ராட் வில் பி டேர்ன்ட் அபவுட் த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஒரு ராடை எடுத்துக்கோங்க, அதோடைய ஒரு எண்டை வந்து ஃப்ளோர்லேயோ இல்லை வால்லையோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த இடத்துல அதோடைய அந்த ராடோடைய அடுத்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கீங்க, டேஞ்சன்டலி அப்படியே ஒரு மாதிரி செங்குத்தாக கொடுக்குறீங்க. த ராட் வில் பி டேர்ன் அபவுட் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இட்ஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ராட் ஷுட் பி டேர்ன் அபவுட் தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். The rotating or turning effect of force about a fixed point or fixed axis is called movement of the force about that point or torque. So dou, that symbol is termed as dou. The rotating and turning effect of force about a fixed point or fixed axis is called the movement of the force. Okay, ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்தோ இல்லை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்தோ ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அல்லது டர்னிங் எஃபெக்ட் நடந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்னா மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அண்ட் அதை மாதிரி எப்படி சொல்லிக்கலாம்னா ஆல்சோ கால்ட் அஸ் டார்க், டவ். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். Force is which is you are given external force. Distance means the distance between the fixed end to your applied position. Okay, it is vector quantity. Yes, dou is a vector quantity and is SI Newton meter. Already you know force SI unit Newton. Okay, very good. D, distance, SI unit meter. Okay. Next point, couple. Two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute couple. ஒரு ரெண்டு பாயிண்டில் ரெண்டு ஈக்குவலான அன்லைக்கான பேரல் ஃபோர்ஸஸ்.
அன்லைக் பேரல் ஃபோர்ஸ். சரிங்களா? ஈக்குவலாக இருக்குன்னா எப்படி, ரெண்டு பேரும் ஈக்குவல் 5-5. ஆனால் அன்லைக் பேரல் ஃபோர்ஸ்னால் ரெண்டு பேரும் ஆப்போசிட் டேரக்ஷனில் போகிறாங்க, ஆனால் பேரலாக தான் இருக்கும். இப்படி தான் அப்படியே அது சொல்லும் போதே அப்படி மைண்டில் அப்படியே அந்த பிக்சரை யோசிச்சு பாருங்கள். கான்ஸ்டியூட் கப்புள். அப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஆகும்போது வி கேன் கெட் கப்புள். ஓகே, த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் டஸ் நாட் கோயின்சிட். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸோடைய அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் அடிப்பாங்க, அது வந்து என்ன ஆகுது, கோயின்சிட் ஆகுது. It does not produce any translated motion since the result is zero. Translated motion means which is moving from one position to another position. அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகிறது தான் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன். ஆனால் இந்த இது கப்புள் அப்படி என்னன்னா ஒரே இடத்துல முன்னும் பின்னும் போகிற மாதிரி, அவ்வளோதான். இந்த எப்படி ஒரு சின்ன ஏதாவது ஒரு கயிறை வந்து ஒரு இதில் கட்டிட்டு அந்த சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரியே நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி தான். இது வந்து டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் கொண்டு போகல. எதனால் அப்படின்னா இதோடைய ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. ஏன் ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ? ஏன்னா ஆல்ரெடி வி சே தட் என்ன அப்படின்னா டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஒரு இதில் ஆக்ட் ஆகுது, அன்லைக்காக பேரலாக இருக்குன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டு ஜீரோ தான் இருக்குது. அதனால் அவர் எந்த வித டிரான்ஸ்லேஷன் மோஷனும் கெட் பண்ணல. பட் எ கப்புள் ரிசல்ட் இன் காசஸ் த ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. பட் கப்புள் என்ன பண்ணுது, அந்த பாடியை ரொட்டேட் பண்ண யூஸ் ஆகுது. டிரான்ஸ்லேஷன் மோஷன் வேறு, ரொட்டேட் மோஷன் வேறு. த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்புள் இஸ் நோன் அஸ் த மூமெண்ட் ஆஃப் த கப்புள். அப்போ இந்த கப்புளுடைய ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் என்னதுன்னா மூமெண்ட் ஆஃப் த கப்புள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு சம் எக்ஸாம்பிள். டர்னிங் எ டேப். நீங்கள் அந்த வாட்டர் பைப்பில் உள்ள அந்த டேப்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணுறீங்க, ரெண்டு சைடும் ஆப்போசிட், அது நல்லா வாஷ் பண்ணிப்பாங்க. ரெண்டு சைடும் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலானா அப்போ ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. வின்னிங் ஆர் அன்வின்னிங்காக ஸ்க்ரூவை டைட் பண்ணுறீங்க, இல்லை அன்ஸ்க்ரூ பண்ணுறீங்க. ஸ்பின்னிங்கே டாப், பம்பரம் சுற்றுது. அதுக்கு நீங்கள் வந்து சும்மா எப்படின்னா ஒரு நூலை கட்டி அது நல்லா ஃபோர்ஸாக விடும் போது அது நல்லா அந்த ரொட்டேட்டிங் பண்ணுது. ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள் ஃபார் கப்புள். த டேர்னிங் ஆஃப் த கப்புள் இஸ் மெஷர்ட் வித் த மேக்னெட் ஆஃப் இஸ் மூமெண்ட். அப்போ கப்புளுடைய டேர்னிங் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இதை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய மூமெண்டத்தோடைய மேக்னெட் வேல்யூ வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மூமெண்ட் ஆஃப் த கப்புள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு perpendicular distance between the line of action of forces. Moment of the couple is equal to force into perpendicular distance between the line of action of force. So M, moment of the couple, M is denoted as F into S, force into distance. Okay ma? Then next one, unit for moment of couple, Newton meter. Already force is Newton and distance is meter in SI. In GGS unit, Newton gets dyne, meter gets centimeter. Okay, these are the important unit. Okay, next, by convention the direction of moment of force or couple is taken as positive if the body is rotated in anti-clockwise direction and negative if it rotates in the clockwise direction. ஒரு கன்வென்ஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்புலையோ இல்லைன்னா மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸையோ வந்து அதோட டேரக்ஷன் வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவீங்க. எப்போ பாசிட்டிவ் சொல்லுவீங்கன்னா அந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனுச்சுன்னா தட் பாடி இஸ் அந்த கப்புள் வந்து என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இஃப் இட் ரொட்டேட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் சுற்றுனா அப்போ நம்ம இந்த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸையோ அல்லது அந்த கப்புளோட டேரக்ஷன் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் டார்க். இப்போ ஆல்ரெடி டார்க் அப்படிங்கிற பார்த்தா அந்த டார்க்கோட ஃபார்முலா வி கேன் ரீகால். டவு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ வாட் ஆர் த சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க்? ஃபர்ஸ்ட் ஒன், கியர்ஸ். Already we will know about the gears. It helps to change the speed of rotation of the wheel by changing the torque and helps to transmit power. ஸோ நம்ம கியர் போடுறோம், 4 ஸ்ட்ரோக்கு 5 ஸ்ட்ரோக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ நம்ம கியர் போட நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வீலோடைய ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம ஒரு இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு ஏற்றப்ப அந்த டிஸ்டன்ஸு, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் மல்டி பண்ணால் டார்க் கிடைக்கும். அந்த டார்க்குனால ஒரு பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கியர்ஸ் ஒர்க் ஆகுது. Then next one, seesaw. So most of you have played on the seesaw. Since there is a difference in the weight of the person sitting on it, the heavier person lifts the lighter person. அது நம்ம நல்லாவே தெரியும். ரெண்டு சைடும் ரெண்டு பசங்களை உட்காந்துட்டு நம்ம விளாண்டுருக்கோம். அப்போ ஒரு சைடு நல்ல ஹெவியர் பர்சன், ஒரு சைடு லைட்டர் பர்சன். ஹெவியர் பர்சன் லைட்டர் பர்சன் ஈஸியாக தூக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நான் லைட்டர் பர்சனாக இருந்துட்டு ஒரு ஹெவியர் பர்சனாக தூக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சீசால கண்டிப்பாக தூக்க முடியும். எஸ். So what is the condition? When the heavier person
கம்ஸ் க்ளோஸ் டு த பிவோட் பாயிண்ட். பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த அந்த 2 சீசாவோட 2 எண்டுக்கு நடுவில் ஒரு ஒரு எண்டை பிடிச்சி இது ஆகும்ல, ரொட்டேட் ஆகும்ல, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த சீசா யூஸிங்க நடுவில் இருக்கும் பிவோட் பாயிண்ட்டுமாங்க. இந்த தராசுலலாம் வந்து 2 தராசுக்கு அங்கே நடுவில் ஒரு முள் மாதிரி இருக்கும்னா அதே மாதிரி சீசாலையும் அந்த மாதிரி ஒரு இடத்த. ஸோ அந்த பிவோட் பாயிண்ட் நோக்கி அந்த ஹெவியர் பர்சன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் டிக்ரீஸ். அப்போ அந்த சென்டருக்கும் அந்த பையனுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிச்சு. இட் காசஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் டு ஆக்ட் ஆன் இட். அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸில் நம்மளுக்கு என்ன தேவை, லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் போகும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு நம்ம வந்து மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸில் பார்த்தோம். இப்போ இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு, டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு, அப்போ டார்க்கும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிடுச்சு. திஸ் எனபிள்ஸ் லைட்டர் பர்சன் டு லிஃப்ட் த ஹெவியர் பர்சன். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹெவியர் பர்சனை ஒரு லைட்டர் பர்சனால் தூக்க முடியும். அடுத்து ஸ்டியரிங் வீல். ஸ்டியரிங் வீல் எல்லாமே பார்த்துப்போம். எப்படின்னா காரில், பஸ்லலாம் இருக்கும், லாரிலாம் அப்படிக்கும். A small steering wheel enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effort. எல்லா கார்லேயும் இருக்கிற அந்த ஸ்டீரிங் வீல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. எதை ட்ரான்ஸ்ஃபர், டார்க்கை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, வீல்ஸுக்கு. ஸோ யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் a torque to the wheels with less effort. மொத்தமாக நம்ம அந்த ஸ்டீரிங் வீல் அந்த ஷேப் இல்லாமல் நம்ம வந்து டார்க்கை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய எஃபர்ட் கொடுக்கணும், அப்படி தானே? ஸோ அப்படிலாம் இல்லாமல் லெஸ் எஃபர்ட்லேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த டார்க்கோடைய ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற டாபிக் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.